السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 69ஆம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 69ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம், இந்த கிதாபின் வரிசையில் 25வது பாடத்தினுடைய ஒரு சில செய்திகள், ஃபெயல்களை குறித்தும் ஜம்உல் முதக்கரி சாலிம் ஆண்பால் பன்மையான இஸ்முகள் குறித்தும் நாம் ஒரு சில செய்திகளை இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். கிதாபினுடைய பாடங்களை வரிகளை வாசித்து இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் கிதாபிற்குள் சென்று பாடங்களை வாசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஃபி தாரில் உலூமி அஸாத்திதத்துன் அதூஃபூன வமுரப்பூன ஸாலிஹூன். சரி பாருங்க, இப்ப இன்றைய பாடத்துல இந்த வரிதான் தொடங்க இருக்கிறது. கடந்த பாடத்திலும் நாம எதை குறித்து பார்த்திருந்தோம்? ஃபியல்களை குறித்து எப்படி புழங்கணுங்கிற உதாரணத்தின் வழியாக பார்த்திருந்தோம். தர்கீபு யாராப் எல்லாம் வைத்து. அதன் தொடர்ச்சியாக இன்றைய பாடத்திலும் நாம இந்த பாடத்தின் வரிகளை வாசிச்சு ஃபியல்களுடைய முறைகளை நாம தெரிந்து கொள்ளலாம். வாங்க. வஃபி தாரில் உலூமி, தாருல் உலூம் தேவ்பந்தில் இருக்கக்கூடிய தாருல் உலூம் எனும் மதரசாவிலே இருக்கிறார்கள். யாரு? அசாத்திதத்துன் அதூஃபூன. அசாத்திதத்துன்னா ஆசிரியர்கள் ஆகிறவர்கள். அதூஃபூன அப்படின்னா இரக்க குணம் உள்ளவர்களான ஆசிரியர்கள் ஆகிறவர்கள் தாருல் உலூம் தேவ்பந்து மதரசாவிலே இருக்கிறார்கள். முரப்பூன ஸாலிஹூன, இன்னும் முரப்பூன எனது பயிற்சியாளர்கள், பயிற்சி அளிப்பவர்கள். ஸாலிஹூன நல்லவர்கள். அப்போ நல்லவர்களான பயிற்சியாளர்கள் ஆகிறவர்கள், இன்னும் நல்லவர்களான பயிற்சியாளர்கள் ஆகிறவர்கள் தாருல் உலூம் தேவ்பந்து மதரசாவிலே இருக்கிறார்கள். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. வஃபீஹா, இன்னும் அதிலே இருக்கிறது. எதிலே? ஃபீஹாவுடைய லமீரது இந்த தாருல் உலூம் தேவ்பந்து மதரசா. அப்ப தாருல் உலூம் மதரசாவிலே இருக்கிறது மக்தபத்துன் கபீரத்துன், பெரிய நூலகமாகிறது. மக்தபத்துன் எனது நூலகம், லைப்ரரி. இதற்கு தான் மக்தபத்துன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மதரசாவிலே இருக்கிறது எது? பெரிய நூலகமாகிறது. அந்த மதரசா தாருல் உலூம் மதரசாவிலே இருக்கிறது. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. வஃபீஹா, இன்னும் அந்த மதரசாவில், இந்த ஹாவுடைய லமீரும் இந்த தாருல் உலூம், இன்னும் அந்த தாருல் உலூம் தேவ்பந்து மதரசாவிலே இருக்கிறது மசாஜிது ஜமீலத்துன், அழகிய பள்ளிவாசல்களாகிறது. அழகிய பள்ளிவாசல்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. வஃபீஹா, இன்னும் அதிலே இருக்கிறது. எதிலே? அந்த தாருல் உலூம் மதரசாவிலே இருக்கிறது ஃபுசூலுன், வகுப்பறைகள். வாசிஅத்துன், விசாலமான வகுப்பறைகளாகிறது அந்த மதரசாவிலே இருக்கிறது. அந்த மதரசாவுடைய சிறப்பம்சங்களை சொல்லிக்கொண்டே வராங்க. ஆரம்பத்திலிருந்து அப்படிதான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்பொழுதும் அந்த மதரசாவுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறத நமக்கு சொல்றாங்க பாருங்க. அடுத்து வஃபீஹா, இன்னும் அதிலே இருக்கிறது. எதிலே? அந்த தாருல் உலூம் மதரசாவிலே இருக்கின்றது ஹஸானாத்துன், டேங்குகள். ஹஸானாத்துன் எனது தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய டேங்க், தண்ணி டேங்க்னு சொல்லுவோமா இல்லையா? அதான் ஹஸானாத், டேங்குகள். ஷாமிஹத்துன்னா உயர்ந்த,
லில் மா தண்ணீருக்கு. அப்ப தண்ணீருக்கு உரிய உயர்ந்த டேங்குகளாகிறது அந்த எதிலே இருக்கிறது, அந்த மதரசாவிலே இருக்கின்றது. தொட்டின்னு சொல்லுவோமா இல்லையா நம்ம புழக்கத்துல, தண்ணி தொட்டி, அதான் ஹஸானாத்து. சரி பாருங்க. அப்ப அதான் தண்ணீருக்கு உரிய உயர்ந்த அந்த தொட்டிகள் ஆகிறது, டேங்குகள் ஆகிறது அந்த மதரசாவிலே இருக்கிறது. வஃபீஹா இன்னும் அதிலே இருக்கிறது. எதிலே? இந்த ஹாவுடைய லமீர் இந்த தாருல் உலூம். அப்ப தாருல் உலூம் தேவபந்து மதரசாவிலே இருக்கிறது. மசாக்கினு தங்கும் இடங்கள். மசாக்கின் மஸ்கன் அப்படிங்கிறதுக்கு பன்மைதான் மசாக்கின், தங்கும் இடம், அதான் மசாக்கின். கசீரத்துன் அதிகமான தங்கும் இடங்கள் ஆகிறது. யாருக்குரிய தங்குமிடங்கள்? துல்லாபி மாணவர்களுக்கு உரிய அதிகமான தங்கும் இடங்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, ஃபீஹா இன்னும் அதிலே, அதிலேனா அதே லமீர் தான், ஹாவுடைய லமீர் தாருல் உலூம் தேவபந்து மதரசாவிலே இன்னும் அந்த மதரசாவிலே இருக்கின்றது. மசாக்கினு தங்கும் இடங்களாகிறது. உஹ்ரா வேறு தங்கும் இடங்களாகிறது. லில் அசாத்திதத்தி யாருக்குரியது? ஆசிரியர்களுக்கு உரிய வேறு தங்கும் இடங்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. அடுத்து பாருங்க, வஃபீஹா இன்னும் அதிலே, எதிலே? அந்த தாருல் உலூம் தேவபந்து மதரசாவிலே இருக்கின்றது. அக்ஸாமுன் அதீதத்துன் லித்தஅலீமி. அக்ஸாமுன்னா பங்குகள், நிறைய பங்குகள். அதீதத்துன் பலதரப்பட்ட, அதீதத்துன் என்னது பலதான, அதீதத்துன் என்னது பலதான, லித்தஅலீமி கற்றுக்கொள்வதற்கு பலதான பங்குகளாகிறது அந்த மதரசாவிலே, தாருல் உலூம் மதரசாவில் இருக்கின்றது. அதாவது நிறைய கலைகள் இருக்குன்னு சொல்ல வராங்க. கற்றுக்கொள்வதற்கென்று பல கலைகள் அங்கே இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தராங்க. அதே போல பாருங்க, வஃபீஹா இன்னும் அந்த மதரசாவிலே, தாருல் உலூம் மதரசாவிலே இருக்கின்றது. மகாத்திபு முக்தலிஃபத்துன் பலதரப்பட்ட மேசைகளாகிறது. மகாத்திபுன் என்னது? பலதரப்பட்ட அலுவலகங்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. தொடர்ந்து பாருங்க, வஃபீஹா இன்னும் அந்த மதரசாவிலே இருக்கின்றது, தாருல் உலூம் தேவபந்து மதரசாவிலே இருக்கின்றது. பவ்வாபாத்துன் நுழைவாயில்களாகிறது. கசீரத்துன் அதிகமான நுழைவாயில்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. என்ட்ரன்ஸ் கேட்டுன்னு சொல்லுவோமா இல்லையா, நுழைவாயில், அதான். அப்ப அதிகமான நுழைவாயில்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. இன்னும் ஹதாயிகு தோட்டங்களாகிறது. ஹல்ராஉ பசுமையான தோட்டங்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. இந்த ஹதாயுக்கு எங்க அத்துப்பு செய்யணும்? பவாபாத்துல. அப்பதான் அந்த ஃபீஹா என்பது உள்ள வரும். அஷ்ஜாருன் ராயிஅத்துன். அஷ்ஜாருன்னா மரங்கள், ராயிஅத்துன்னா அழகிய அல்லது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய, பல அர்த்தங்கள் இருக்கு. அப்போ அழகிய, இன்னும் அழகிய மரங்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. இந்த அஸ்ஜாரை நம் பவாபாத்தில் அத்துப்பு செய்யணும். வஃபீஹா இன்னும் அந்த மதரசாவிலே இருக்கின்றது, தாருல் உலூம் மதரசாவிலே இருக்கின்றது. மபானின் கட்டிடங்களாகிறது. மபனாவுடைய பன்மைதான் மபான். ஷாமிகத்தின் உயர்ந்த கட்டிடங்களாகிறது, பில்டிங்ஸ் ஆகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. தாரு லியாஃபத்தின் ஜஸாபத்துன். லியாஃபத்னா, தாரு லியாஃபத்னா விருந்தினுடைய வீடுன்னு அர்த்தம். விருந்தினுடைய வீடு. அப்ப விருந்தாளிகள் வந்தா தங்கறதுக்குன்னு ஒரு இடம், அததான் தாரு லியாஃபத்துங்கிறாங்க. அப்ப இன்னும் தாரு லியாஃபத்தின் இன்னும் விருந்தினுடைய வீடாகிறது. ஜஸாபத்துன் இது தாருடைய சிஃபத். ஜஸாபத்துனா கவர்ச்சியான விருந்தினுடைய வீடாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது. தாரை மபான் லத்துப் செய்யணும். வஃபீஹா இன்னும் அந்த மதரசாவிலே இருக்கின்றது. இருக்கிறார்கள். துல்லாபுன் முஜ்தஹிதூன முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களாகிறவர்கள் அந்த மதரசாவிலே இருக்கிறார்கள். வலைஸ ஃபீஹா இன்னும் அந்த மதரசாவிலே இல்லை. துல்லாபுன் முஹ்மிலூன முஹ்மிலான மாணவர்கள் இல்லை. அப்படின்னா முஹ்மிலூன் என்னதான் விடப்பட்டவர்கள், முயற்சியின்றி. அந்த முஜ்தஹிதூனுக்கு நேர் எதிர், அவ்வளவுதான். முயற்சி இல்லாமல் விடப்பட்டவர்கள், கவனம் இல்லாதவர்கள் என்னெல்லாம் அர்த்தம் வைக்கலாம். முக்கியத்துவம் இல்லாதவர்கள்,
அப்ப அப்படிப்பட்ட அந்த முஹ்மிலான மாணவர்கள் ஆகிறவர்கள் அந்த மதரசாவிலே இல்லை. இப்ப நாம இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீபை பார்ப்போம். வஃபி தாரில் உலூம், வாவ் இஸ்தினாஃப், ஹர்ஃப் இஸ்தினாஃப். ஃபி என்பது ஜாரு, தாரி மஜ்ரூர் முலாஃப், அல் உலூமி முலாஃப் இலைஹி. ஃபீயுடைய தஅல்லுக் தான் ஹபர் முகத்தம். தாருல் உலூம் மதரசாவில் இருக்கிறார்கள். அப்ப அசாத்திதன் முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். அத்தூஃபூன என்பது அசாத்திதத்துடைய சிஃபத்து. வாவ ஹர்ஃபு அத்ஃபு. முரப்பூன என்பது எதன் மீது அத்துப்பு செய்யப்படுது? அத்தூஃபூன என்பதன் மீது அத்துப்பு செய்யப்படக்கூடிய மாத்தூஃபு மௌசூஃபு. சாலிஹூன என்பது முரப்பூன உடைய சிஃபத்து. வாவ ஹர்ஃபு அத்ஃபு. ஃபீ ஹா, ஃபீ என்பது ஹர்ஃபுல் ஜர்ரு ஜாரு. ஹா என்பது மஜ்ரூரு. ஹா ஃபீ உடைய தாலுக்கு தான் ஹபரு முகத்தம். மக்தபத்துன் முபத்ததா முஅக்கர் மௌசூஃபு. கபீரத்துன் சிஃபத்து. இந்த ஃபீஹாவை இந்த ஃபீதாரில் அத்துப்பு செய்யணும் நாம. சரி பாருங்க, கபீரத் என்பது மக்தபத்துடைய சிஃபத்து. வாவ ஹர்ஃப அத்துஃபு. ஃபீஹா, ஃபீ ஜாரு, ஹா மஜ்ரூர். அதே போலதான் அத்துஃபு ஃபீதார் அத்துஃப் செய்யப்பட வேண்டும். ஹா மஜ்ரூர். மசாஜிது முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். ஜமீலத்துன் என்பது சிஃபத்து. அடுத்து பாருங்க, வஃபீஹா, வாவ் ஹர்ஃபு அத்துஃபு. ஃபீஹா, ஃபீ ஜாரு, ஹா மஜ்ரூர். மாத்தூஃப எங்க? ஃபீதார்ல. ஃபுசூலுன் என்பது முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். வாசிஅத்துன் என்பது சிஃபத்து, ஃபுசூலுடைய சிஃபத்து. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. ஃபீ ஜாரு, ஹா மஜ்ரூர். ஃபீயுடைய தஅல்லுக் தான் அந்த ஹபரு. இங்கேயும் ஃபீயுடைய தஅல்லுக் தான் ஹபரு. எல்லா இடம் இந்த ஃபீஹா எல்லா பக்கம் ஃபீயுடைய தஅல்லுக் தான் ஹபர் முகத்தம். ஹஸானாத்துன் முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். ஷாமிஹத்துன் என்பது ஹஸானாத்துடைய சிஃபத்து. லில் மாஇ, லாம் ஜாரு, மாஇ என்பது மஜ்ரூரு. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. ஃபீ ஜாரு, ஹா மஜ்ரூரி. ஃபீயுடைய தஅல்லுக் ஹபர் முகத்தம். மசாகினு முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். கஸீரத்துன் சிஃபத்து. லித்துல்லாபில லாம் ஜாரு, துல்லாபி என்பது மஜ்ரூரு. அடுத்து பாருங்க, வ ஃபீஹால வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. ஃபீ ஜாரு, ஹா மஜ்ரூரி. ஃபீயுடைய தஅல்லுக் ஹபர் முகத்தம். மசாகினு முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். உக்ரா என்பது சிஃபத்து, மசாகினு உடைய சிஃபத்து. லீ ஜாரு, அல் அசாத்திதத்தி என்பது மஜ்ரூரு. அடுத்து பாருங்க, வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. ஃபீஹால ஃபீ என்பது ஜாரு, ஹா என்பது மஜ்ரூரு. ஃபீயுடைய தஅல்லுக், போக்கப்பட்ட தஅல்லுக் தான் ஹபரு முகத்தம். அக்ஸாமுன் முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். அதீதத்துன் என்பது அக்ஸாமினுடைய சிஃபத்து. லீ என்பது ஜாரு, அத்தஅலீமி என்பது மஜ்ரூரு. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. ஃபீஹால ஃபீ ஜாரு, ஹா மஜ்ரூரி. ஃபீயுடைய தஅல்லுக் ஹபர் முகத்தம். மகாத்திபு முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். முக்தலிஃபத்துன் என்பது மகாத்திபு உடைய சிஃபத்து. வாவு ஹர்ஃபு அத்ஃபு. ஃபீ ஜாரு, ஹா மஜ்ரூரி. ஃபீயுடைய போக்கப்பட்ட தஅல்லுக் தான் ஹபரு முகத்தம். பவ்வாபாத்துன் முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். கஸீரத்துன் சிஃபத்து. வ ஹதாயிகுல வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. ஹதாயிகு என்பது மஅத்தூஃப். எங்க? பவ்வாபாத்துல அத்ஃப் செய்யப்படுது. மௌசூஃப், மஅத்தூஃபும் மௌசூஃபும். ஹல்ராஉ என்பது சிஃபத்து. அடுத்து பாருங்க, வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. அஷ்ஜாருன் மஅத்தூஃப் மௌசூஃப். எங்க அத்ஃப் செய்யப்படுது? பவ்வாபாத்துல. ராயிஅத்துன் அஷ்ஜாருடைய சிஃபத்து. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. ஃபீ ஜாரு, ஹா மஜ்ரூர். இது எங்க அத்ஃபு? ஃபீ தாருல் உலூம், மேல போயிடணும். ஃபீ உடைய போக்கப்பட்ட தஅல்லுக் ஹபர் முகத்தம். மபானின் முபத்ததா முஅக்கர் மௌசூஃப். ஷாமிஹத்துன் என்பது மபானுடைய சிஃபத்து. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. தாரு என்பது மஅத்தூஃப் முலாஃப். எங்க அத்ஃப் செய்யப்படுது? தாரு மபான் என்பதில் அத்ஃப் செய்யப்படுது. லியாஃபத்தின் முலாஃப் இலைஹி. ஜஸாபத்துன், தார் என்பது மௌசூஃபும் கூட. ஜஸாபத் என்பது சிஃபத்து. அடுத்து பாருங்க, வ ஃபீஹா, வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. ஃபீ ஜாரு, ஹா மஜ்ரூர். இந்த ஃபீயும் இதனுடைய போக்கப்பட்ட தஅல்லுக் தான் ஹபர் முகத்தம். துல்லாபுன்
என்பது முபத்ததா முஅக்கர் மௌசூப். இப்ப ஃபீ ஜாரு ஹா மஜ்ரூர், இதுவும் தாருல் உலூம் என்ற அந்த மேலதான் அத்துப்பு செய்யப்படுது. ஃபீ தாருல் உலூம்ல துல்லாபு முபத்ததா முஅக்கர் மௌசூப் முஜ்தஹிதூன சிஃபத்து. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். லைஸ என்பது என்னது? ஃபிஅல் நாகிஸ். ஃபிஅல் நாகிஸாக வைக்கலாம். ஃபீ ஜாரு ஹா என்பது மஜ்ரூரு. துல்லாபுன் லைஸ உடைய இஸ்மு மௌசூஃபு முஹமிலூன சிஃபத்து. லைஸவுக்கு என்ன வரல? ஹபர் வரல. இது தாமான ஒன்று. சரி, இப்படி இது அந்த வார்த்தைகளுக்குண்டான தர்கீபுகளை நாம பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லா. இனி நாம் அடுத்து ஒவ்வொன்றுக்குமான என்ன இஅராப் என்பதை நாம ஒவ்வொன்றாக பார்ப்போம். பாருங்க, வாவ் ஹர்ஃப் இஸ்தினாஃப் மப்னி, ஃபத்ஹின் மீது மப்னியான ஹர்ஃப். ஃபி ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னி. தாரி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் உலூமி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அசாத்திதத்துன் இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. அதே போல இது வாவை கொண்டு ரஃபு செய்யப்படுகிறது. அடுத்து வாவ் ஹர்ஃபு அத்ஃபு, அதுவும் மப்னி. முரப்பூன என்பது வாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஸ்வாலிஹூன என்பதும் வாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. என இந்த அதூஃபூன, முரப்பூன, ஸ்வாலிஹூன எல்லாமே ஜம்உல் முதக்கரி சாலிம். ஜம்மு முதக்கர் சாலிமுக்கு ரஃபு வாவை கொண்டு, அதே போல நஸ்பும் ஜர்ரும் யாவை கொண்டு நாம படிச்சிருப்போம். அந்த அடிப்படையில இவைகள் வாவை கொண்டு ரஃபு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. வாவு என்பதே ஃபத்ஹின் மீது மப்னியான ஹர்ஃப். நம்ம எல்லா இடங்கள்லயும் அப்படிதான். ஃபி என்பது ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னி. ஹா என்பது மஜ்ரூரு ஜர்ருடைய மஹல்லு, ஆனால் லமீர் என்பதால் இங்க இது சுக்குன் மீது மப்னியான லமீர். இது மக்தபத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கபீரத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. ஃபி என்பது ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃப். இது ஹா என்பது அதே போல ஜர்ருடைய மஹல்லு மஜ்ரூர் என்பதால, ஆனால் இங்கே லமீர், அது சுக்குன் மீது மப்னியான லமீரு. மசாஜிது என்பது என்னது? இது ரஃபினுடைய மஹல்லு, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. ஜமீலத்துன் இது அதனுடைய சிஃபத்து, இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, வ ஃபீஹா, அங்க வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. ஃபீஹால ஃபீ என்பது ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னி. ஹா என்பது அது ஜர்ருடைய மஹல்லு, காரணம் அது மஜ்ரூரு, ஆனால் லமீரு இங்க அது சுக்குன் மீது மப்னியான லமீரு. ஃபுசூலுன் என்பது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. அதே போல வாசிஅத்துன் இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. நம்ம மேல பார்க்கலாம், அசாத்திதத்துன் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அதனுடைய சிஃபத்து பன்மையா வந்துச்சு. முரப்பூனங்கிற வார்த்தைக்கும் அதன் சிஃபத்து பன்மையா வந்துச்சு. ஆனால் மசாஜிதும் பன்மைதான், ஆனா அதனுடைய சிஃபத் ஒருமையா வந்திருக்கு. ஃபுசூலுங்கிறது பன்மைதான், அதனுடைய சிஃபத் ஒருமையா வந்திருக்கு. தொடர்ந்து இன்னும் ஒரு சில உதாரணங்கள் வரும்போது நம்ம சொல்லுவோம். என்ன வித்தியாசம்னா, அசாத்திதத் என்பதும் முரப்பூன என்பதும் உக்கலா. உக்கலான என்னது? மனிதர்களை குறிக்கக்கூடிய அறிவு உள்ள, அதாவது மனிதர்களை குறிக்கிற வார்த்தை. அப்ப அதற்கு சிஃபத்தும் இப்படிதான் அதே போன்றதான் பன்மையா கொண்டுருவாங்க. கைர உக்கலாவாக இருக்கக்கூடியவைகள், இது போன்றவைகளுக்கெல்லாம் எனது சிஃபத்துகள் இந்த மாதிரிதான் ஒருமையாதான் கொண்டுருவாங்க. மசாஜிது ஜமீலாத்துன் அப்படின்லாம் வராது, ஜமீலத்துன் என்றுதான் அதே போதும். அந்த வேறுபாட்டை நாம இந்த இந்த இடங்கள்ல பார்க்க முடியும். இனி வரக்கூடிய இடங்கள்ல பார்த்தாலும் புரியும். பாருங்க, அடுத்து பாருங்க, வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. ஃபீ ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃப் அது. ஹா என்பது ஜர்ருடைய மஹல்லு, ஆனால் லமீர் அது சுக்குன் மீது மப்னியான லமீர். ஹஸ்ஸானாத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. அதே போல ஷாமிஹத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. லில் மாஇல லாம் ஜாரு. அல் மாஇ என்பது மஜ்ரூர். லாம் என்பது ஹர்ஃபுல் ஜர் கஸ்ர் மீது மப்னியது.
மாஇ லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். இங்க பாருங்க ஹஸ்ஸானாத்துன் பன்மையா இருக்கு, ஷாமிஹத்துன் ஒருமையா இருக்கு. அதே போலதான். அடுத்து அதே பாருங்க வாவ் ஹர்ஃபு அத்ஃபு மப்னி, பி ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர், ஹா என்பது சுக்குன் மீது மப்னியான லமீர், ஆனால் இங்க ஜர்ருடைய மஹல். காரணம் என்ன? அது மஜ்ரூரு. மசாக்கினு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, கசீரத்துன் அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, லாம் ஜாரு அத்துல்லாபி மஜ்ரூர். லாம் என்பது ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் கஸ்ர் மீது மப்னி, துல்லாபி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அப்ப இந்த மசாக்கினு பாருங்க பன்மையா இருக்குது, கசீரத்துன் ஒருமையா இருக்குது. அதே போலதான் தொடர்ந்து பாருங்க வஃபீஹா, வாவ் என்பது என்னது? ஹர்ஃபுல் வாவ் என்பது ஹர்ஃபு அத்ஃபு, அது சுக்குன் மீது, வாவ் என்பது ஃபத்ஹின் மீது மப்னி. அதே போல பாருங்க என்னது? ஃபி ஹர்ஃபுல் ஜர்ரு சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது என்னது? அது சுக்குன் மீது மப்னியான லமீர் தான், ஆனா அது என்னது? இங்கே மஜ்ரூரா இருக்கிறதுனால அது ஜர்ருடைய மஹல்லு. தொடர்ந்து பாருங்க மசாக்கினு என்பது முபுத்ததா முஅக்கர் என்பதால இது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து வந்திருக்கிறது உஹ்ரா. உஹ்ராங்கிறது எதனுடைய சிஃபத்து? மசாக்கினுடைய சிஃபத். அப்ப ரஃபினுடைய மஹல்லு. அப்ப எதை கொண்டு இதுக்கு ரஃபு வந்திருக்குன்னா, இங்கே முகத்தரத்தான அலிஃபின் மீதுள்ள என்னது? முகத்தரத்தான லம்மத்து தான் இங்க வந்திருக்கிற ரஃபினுடைய அடையாளம். எல்லாமே முகத்தர் தான். இங்க அலிஃபின் மீது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. லில் அசாத்திதத்தில லி என்பது ஜாரு கஸ்ர் மீது மப்னியான ஹர்ஃபு, அசாத்திதத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அதே போல வாவ் ஹர்ஃபு அத்ஃபு, ஃபி ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னி, ஹா என்பது லமீர் சுக்குன் மீது மப்னி, ஆனால் இங்கே ஜர்ருடைய மஹல் என மஜ்ரூர். அது அக்ஸாமுன் அது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. அதே போல அதீதத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. லித்தஅலீமின லாம் ஹர்ஃபுல் ஜர் கஸ்ர் மீது மப்னி, அத்தஅலீமி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்டுள்ளது. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு, ஃபி என்பது ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னி, ஹா என்பதோ அது சுக்குன் மீது மப்னியான லமீர், ஆனால் இது ஜர்ருடைய மஹல். காரணம் அது மஜ்ரூரு. மகாத்திபு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. முக்தலிஃபத்துன் என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. அதே போல வாவ் ஹர்ஃபு அத்ஃபு மப்னி, ஃபி சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு, ஹா என்பது சுக்குன் மீது மப்னியான லமீர், ஆனால் ஜர்ருடைய மஹல். காரணம் என்ன? இது மஜ்ரூரு. பவ்வாபாத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு, கசீரத்துன் அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. இங்கேயும் பாருங்க பன்மையா இருக்கு, இது ஒருமையா இருக்கு. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு, ஹதாயிகு அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. ஹலுராஉ இது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. நம்ம கேட்க கூடாது இதெல்லாம் தன்வீன் வந்திருக்கு, இது ஏன் தன்வீன் இல்லாம வந்திருக்கு? ஏன்னா இதெல்லாம் ஒயிரு முன்சரிஃப். மகாத்திபு, ஹதாயிகு, ஹலுராஉ இதெல்லாம் என்னது? ஹலுராஉ அல்ல, மகாத்திபு என்பது, ஹதாயிகு என்பது, இதற்கு முன்பு வந்த மசாஜிது என்பது, இதுவெல்லாம் என்னது? மசாக்கின். இதெல்லாம் ஒயிரு முன்சரிஃப்ங்கிறதுனால இதற்கு தன்வீன் வராது. சரி பாருங்க. அப்போ வாவ் ஹர்ஃபு அத்ஃபு மப்னி, அஷ்ஜாரு என்பது என்னது? அஷ்ஜாருன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. ராயிஅத்துன் அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு மப்னி, ஃபி ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னி, ஹா என்பது லமீர் இதுவும் சுக்குன் மீது மப்னி தான், ஆனால் ஜர்ருடைய மஹல்லு. காரணம் என்ன? அது மஜ்ரூரு. மபானின் இது ரஃபினுடைய மஹல்லு. நம்ம பாக்குறதுக்கு கஸ்ரு தன்மீன் மாதிரி தெரியுது, ஆனா இது அசல்ல எதனுடைய மஹல்லு? ஜர்ரினுடைய ரஃபினுடைய மஹல். ஏன் நம்ம என்ன யாராப் அதுக்கு கொடுத்தோம்? முபுத்ததா முஅக்கர்னு கொடுத்ததுனால அது என்னது? ரஃபினுடைய மஹல்லு. ஆனால் மபானின் என்பதற்கு என்ன யாராபு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது மர்ஃபூ. ரஃபினுடைய அடையாளம் என்ன? இது போக்கப்பட்ட யாவின் மீது முகத்தரத்தான லம்மத்து, அதுதான் இங்க ரஃபு.
இங்க ஒரு யா போக்கப்பட்டிருக்கு. பொதுவா ஒரு சட்டம் படிப்போம். ஓரத்துல யா வரும்பொழுது இஸ்மு ஃபாயில்கள்ல ஒரு யா வரும்பொழுது அதை நம்ம போக்குவோம். ரா ராமியுன்ங்கிறத ராமின் அப்படின்னு சொல்லுவோம். காசியுன் அப்படிங்கிறத காசின். அந்த யாவை போக்கி தன்வீன் கொடுப்போம். இதுக்கு தன்வீன் இவல்னு சொல்லுவாங்க. அதாவது பகரமா வந்திருக்கிற தன்வீன் அப்படின்னு. அது வேறு சட்டங்கள். அப்படிதான் தன்வீன் இங்க வந்திருக்குது. அப்ப இதுக்கு என்ன ரஃபைனுடைய அடையாளம் என்னது? போக்கப்பட்டிருக்கிற யாவின் மீது முகத்தரத்தான லம்மத்து, அதை கொண்டுதான் இங்க ரஃபு. ஷாமிஹத்துன் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. வாவ ஹர்ஃபு அத்ஃப், அது மப்னி. தாரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. லியாஃபத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஜஸ்ஸாபத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. வாவ ஹர்ஃபு அத்ஃப் மப்னி. ஃபீ ஹர்ஃபுல் ஜர்ரு சுக்குன் மீது மப்னி. ஹா என்பது லமீர் சுக்குன் மீது மப்னி தான். ஆனால் இது ஜர்ருடைய மஹல். காரணம் என்ன? இது மஜ்ரூரு. துல்லாபுன் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. முஜ்தஹிதூன என்பது ஜம்உல் முதக்கரி சாலிம், வாவை கொண்டு இது என்ன செய்யப்பட்டிருக்கு? ரஃபு செய்யப்பட்டுள்ளது. வாவ ஹர்ஃபு அத்ஃப். லைஸ என்பது எனது ஃபதஹின் மீது மப்னியான ஃபிஇல். இது ஃபீ ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னி. ஹா என்பது சுக்குன் மீது மப்னியான லமீர், ஜர்ருடைய மஹல். காரணம் அது மஜூரு. துல்லாபுன் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. முஹ்மிலூன என்பது வாவை தரிபடுத்துவது கொண்டு வாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டுள்ளது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தை நாம நிறைவு செய்திருக்கிறோம். இந்த பாடத்தின் வரிகளை வாசிச்சு பொருள் வைத்து அதற்கான தர்கீபை விளக்கி யாராபை கொடுத்து நாம இந்த பாடத்தை நாம பரிபூர்ணமாக்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நம்முடைய நோக்கம் என்னன்னா, ஃபெயிலுகளை எப்படி எல்லாம் புழங்குறது என்பதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே போன்று இங்க ஜம்உ முதக்கர் சாலிமான வார்த்தைகள் எப்படி சிஃபத்தா வரும் என்பதை நமக்கு இன்றைய பாடங்கள்ல சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 25வது பாடம் என்பது ஒரு ஒட்டுமொத்தத்திற்கான பாடம் போல. ஃபெயில்களை பற்றியும் வரும். ஆண்பால் பன்மையான ஃபெயில்கள், ஆண்பால் பன்மையான லமீர்கள், ஆண்பால் பன்மையான இஸ்முகள், ஜம்மு முதக்கர் சாலிம், இது போன்ற எல்லாவற்றையும் பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம் தான் இன்றைய நம்முடைய இந்த 25வது பாடம். அப்ப இன்றைய பாடத்தில் நாம அது சம்பந்தமான ஃபிஇல்கள் ரீதியாக, இஸ்முகள் ரீதியாக என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய பாடங்களில் இந்த பாடத்தினுடைய பயிற்சியை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.